நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? காலையில ஆண்டவரை தேடுறது பெரிய பாக்கியம். அதுவும் காலையில ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அவரை துதிக்கும் போது நம்மளோட வீடுகள்ல பிரசன்னம், இயேசுடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். இயேசு நம்ம வீட்டிலேயே இருக்கும்போது எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆண்டவர் இருக்கும்போது பிசாசுக்கு இடம் இருக்காது. காலையில ஒரு சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஏன்னா காலையில தான் நம்ம எல்லா வேலையும் வேக வேகமா செஞ்சிட்டு இருப்போம். அந்த நேரம் ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ள நம்ம இடம் கொடுக்கும்போது வீட்டுல ஒரு சமாதானம், சந்தோஷம் எப்பவுமே நிலைத்திருக்கும். அதனால இப்போ நம்ம இயேசுவை துதிச்சு பாட போகிறோம். நம்ம எல்லாம் இணைந்து பாடலாமா? பிரைஸ் லார்ட். ஆமென். இந்த நாள்ல கூட ஆண்டவர் நம்ம இணைந்து துதித்து பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று. ஆமென். காலை வேளையில ஆண்டவரை தேட வந்திருக்கிறோம். அவர் சமூகத்துல அவரை துதித்து பாட வந்திருக்கிறோம். அவரை தேடுவோருக்கு எந்த குறையும் இல்லை. நம்மை ஆத்துமாவை தேற்றுகிறவர், நீதியின் பாதையில நம்மை நடத்துகிறவர். நல்ல கரங்களை தட்டி ஒரு பழைய பாடல். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கு குறை இல்லையே. பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோருக்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோருக்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கு
ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. ஆமென். ஆண்டவரை தேடுறதுக்கு குறை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம காலையில நம்ம தேவனை தேடி நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யும்போது நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். என்ன போராட்டம் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இயேசு நமக்கு உதவி செய்வார். இன்னைக்கு வெளியே போறீங்க, இந்த நாள் வாரம் முழுவதும் எங்கேயாவது போறீங்க, சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை மேற்கொள்றதுக்கு இயேசு உதவி செய்வார். அதிசயமா உங்களை நடத்துவார். அதனால தினமும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு, இயேசு கிட்ட ஜெபம் பண்ணிட்டு, அவரை துதித்து பாடிட்டு நம்ம ஒவ்வொரு நாளை தொடங்கும் போது அது நமக்கு ரொம்பவே ஆசீர்வாதமா இருக்கும். சரி, இன்னொரு பாடல், இயேசுவை துதிச்சு இன்னொரு பாடல் நம்ம பாடலாமா? ஆமென். அவரை நம்புகிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிற மனிதர்கள் பாக்கியவான்கள் என்று 84வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் நீங்க நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ என்ன நம்பு. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. நீ அக்கினியில் நடந்தாலும் ஆறுகள்ல நடந்தாலும் அக்கினி உன் மேல பற்றாது, ஆறுகள் உன் மேல புரளாது. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உண்மையே நான் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறேன். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அக்கினியில் நீ நடக்கும் பொழுதும் ஆறுகளை நீ கடக்கும் பொழுதும் அக்கினி உன் மேல பற்றாது, ஆறுகள் என் மேல புரளாது என்று நம்பிக்கையோடு அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அவியாமல் பாதுகாத்த தேவன், சிங்கத்தின் குகையில தானியேலை பாதுகாக்க தேவன், துதிக்கிற நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் போதுமானவர். அக்கினியில் நீ நடக்கும் போதும் ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினியில் நீ நடக்கும் போதும் ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமா, அவரும் துணையும், அவரும் துணையும் கேடகமானவர். ஆமென். வேதத்துல ஒரு வசனம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, கர்த்தர் வீட்டை காக்கல அப்படின்னா காவலாளி விழித்திருக்கிறது வேஸ்ட். அப்போ காவலாளி விழித்திருக்கிறது விருதா அப்படின்னு வசனத்துல இருக்கு. அப்போ ஆண்டவர் தான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னா நீங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும், எவ்வளோ பெரிய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நீங்க இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு வரதான் செய்யும். அதனால
கர்த்தரை தான் நம்ம நம்பணும். அவர் தான் நமக்கு கேடகம், அவர் தான் நமக்கு துணை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இயேசு தான் எனக்கு உதவி செய்வார், இயேசு தான் எனக்கு துணையாக இருப்பார், இயேசு தான் எனக்கு கேடகமா இருப்பார் அப்படின்ற விசுவாசத்தோட ஒவ்வொரு நாளையும் நீங்க ஆரம்பிங்க. நீங்க பார்ப்பீங்க உங்க வாழ்க்கை ஒரு வித்தியாசமா இருக்கிறதையும், அந்த வாழ்க்கையின் மூலமா அநேகர் தொடப்படுறதையும் நீங்க பார்ப்பீங்க. சரி, ஒவ்வொரு வாரமும் நம்ம நிறைய காரியங்களை குறித்து பேசிட்டு வரோம். நம்ம விசுவாசிகள், அதாவது தேவனுடைய பிள்ளைகள், அந்த மாதிரி நீங்களாம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. நம்மலாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல வாழும்போது நம்ம பரிசுத்தமா வாழ்றதுக்கும் சரி, அப்புறம் நம்ம வந்து சுகமா வாழ்றதற்கும் ஆசீர்வாதமா வாழ்றதற்கும் சரி, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதற்கும் சரி, ஒருத்தர் தடையா இருக்கிறாரு. அது யார் அப்படின்னா பிசாசானவன். பிசாசை பத்தி நம்ம வந்து ஒரு நாளும் நம்ம யோசிக்கிறதே இல்லை. அவன் வந்து நம்மள பாதிப்புக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய காரியத்தை அவன் நம்ம வாழ்க்கையில தினமும் போராடி கொண்டே இருக்கிறான். சில நேரம் நம்மலாம் பாருங்களேன், நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம், முயற்சி செஞ்சு பார்த்து நான் சோர்ந்து போய் முயற்சி செய்யறதையே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பிசாசு நம்ம வாழ்க்கையில பிறந்த முதல் கொண்டு நம்ம கடைசி வரைக்கும் நம்ம மத்தியில இருந்து போராடி கொண்டே இருக்கிறான். பாருங்களேன், சின்ன வயசுல சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு விதமா போராட்டம் வரும். நீங்களே யோசித்து பாருங்க, சின்ன வயசுல ஒரு விதமா போராட்டம் வரும், நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி போராட்டம் வரும், இப்ப வேற மாதிரி ஒரு போராட்டம் வருது. ஆனா பிசாசு பாருங்க, தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில போராட்டங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான், பாவ சோதனைகளை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான், நம்ம சோர்வு உண்டாக்க கொண்டு வந்து நிறைய காரியங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். அப்படி பாருங்க எவ்வளவு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறான். அதனால நம்ம இன்னைக்கு பிசாசின் தந்திரங்களை நம்ம எப்படி மேற்கொள்ளணும், அனுதின வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில எப்படி பிசாசு கிரியை செய்வான், தந்திரமா கிரியை செய்வான், அதை நம்ம எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு தான் நம்ம முதலாவதா இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து தியானிக்க போறோம், எப்படி வந்து பிசாசு நம்ம வாழ்க்கையில கிரியை செய்வான், அதை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு. ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5-6 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இது வந்து ரொம்ப முக்கியமான வசனம். இது நீதிமொழிகள்ல நம்ம வாசிக்கிறோம். சுய புத்தியின் மேல் சாயாமல், எல்லாத்துலயுமே முழு இருதயத்தோட கர்த்தரின் மேல நம்பிக்கையா இருங்க, அப்போ உங்க காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம். இது பொதுவா வந்து வாக்குத்தத்தமா சொல்லுவாங்க. ஆனா இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படும் இந்த வசனத்தை நீங்க நல்லா வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, இதுல பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்றதற்கு முதலாவதா ஒரு காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பிசாசு பொதுவா முதலாவதா எங்க நம்மள அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய சிந்தைய, நம்ம யோசிக்கிறோம்ல, நம்மளோட மைண்டை, அங்கதான் முதலாவதா பிசாசு அட்டாக் பண்ணுவான். நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொண்டு வந்து கொண்டே இருப்பான். நீங்க பாருங்க, நீங்க காலையில எந்திரிப்பீங்க, சில நேரம் பாருங்க, காலையில எந்திரிச்சு நம்ம வந்து நம்ம வேலைகளை செய்யணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த நேரத்துலதான் காலையில ஒரு பிரச்சனை வரும், நமக்கு மைண்டே ஆஃப் ஆயிரும், மூடே ஆஃப் ஆயிரும், அந்த நாளே நமக்கு வேஸ்டா போயிடும். இதுதான் பிசாசுடைய தந்திரம். நமக்கு முதலாவதா நம்ம மைண்டை தான் அவன் வந்து டார்கெட் பண்ணுவான், நம்ம மைண்டை தான் அவன் வீழ்த்த யோசிப்பான். இங்க பாருங்க, இந்த வசனத்துல சுய புத்தியின் மேல் சாயாமல், எல்லாத்துலயும் வந்து கர்த்தர் மேல நம்பிக்கையாயிரு அப்படின்னு வந்து நமக்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம காரியம் யோசிக்கிறது, நமக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, ஏன் வந்து இந்த மாதிரிலாம் வருது அப்படின்ற யோசனைகளை தான் நமக்கு கொண்டு வருவோம். ஏன் எனக்கு இன்னைக்கு நல்லா தானே இருந்தோம், இன்னைக்கு நான் நல்லா தானே ஜெபிச்சுட்டு வந்தேன், ஏன் என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குது, இன்னைக்கு ஏன் இப்படி ஒரு போராட்டம் வருது அப்படின்ற ஒரு சிந்தையை கொண்டு வந்து நம்மள அன்னைக்கு ஃபுல்லா வந்து மூட் ஆஃப் பண்ண வச்சு, நம்ம சிந்தையை கெடுத்து நம்மள அன்னைக்கு நாள் ஃபுல்லா பாதிப்புக்குள்ள கொண்டு வந்துருவான். சரி, இயேசு எப்படி இதை மேற்கொண்டாரு அப்படின்னு ஒரு காரியத்தை வந்து நம்ம வந்து தியானிச்சுட்டு நம்ம வந்து அந்த காரியத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். இயேசு எப்படி வந்து இந்த போராட்டத்தை மேற்கொண்டார். இயேசு இந்த உலகத்துல வாழும்போது ஒரு மனிதனா இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் ஒரு தெய்வம், ஆனா அவர் இந்த உலகத்திற்கு மனித ரூபம் எடுத்து வந்தார். ஆனா அதனால பிசாசு அவருக்கு விரோதமாகவும் போராடி கொண்டிருந்தான். இயேசு ஒரு இடத்துல பாருங்க, கப்பர்நகூம் அப்படின்ற ஒரு இடத்துல இயேசு எப்பவும் போல வந்து உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அப்ப பாருங்க, நான் வாசிக்கிறேன். மார்க் 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறேன். சில நாட்களுக்கு பின்பு இயேசு மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்போ கப்பர்நகூம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு இடத்துல இயேசு இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு மக்கள் எல்லாம் வராங்க.
மக்களுக்கு அவர் வந்து வசனத்தை போதிச்சு கொண்டு இருக்கிறார். வசனத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாரு, இப்படிலாம் வந்து நீங்க இருக்கணும், இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான காரியம், கர்த்தர் இதை தான் விரும்புறாரு அப்படின்னு நிறைய காரியத்தை இயேசு வந்து சொல்லி கொண்டு இருக்கிறார். நம்ம பரிசுத்தமா வாழணும், அந்த மாதிரி நிறைய காரியங்களை மக்களுக்கு போதனை பண்ணி கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாரு. அவர் போதனையை கேட்கறதுக்கு, அவர் பேசுறது, அவர் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு நிறைய பேர் அங்க கூடி வந்திருந்தாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இங்க ஒரு சம்பவம் நடந்துட்டு கொஞ்சம் வந்து யோசிச்சு பாருங்க. இயேசு ஒரு வீட்டுல இருக்கிறாரு, அங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, வீடை சுத்தி நல்ல கூட்டமா இருக்கு. கூட்டத்துல இயேசு பேசி கொண்டு இருக்கிறார். அவர் வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தார் அப்படின்னு தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து மக்களை சுகமாக்கி கொண்டு இருந்தார் அப்படின்னு சொல்லப்படல. இயேசு வசனத்தை பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையை யோசித்துக்கோங்க. இயேசு சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒருத்தர் கூரைய பிரிச்சு ஒரு 4 பேர் வந்து ஒரு திமிர்வாதக்காரனை வந்து கீழே இறக்குறாங்கன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்? நானே எவ்வளவு சீரியஸா இங்க பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன அக்கறையே இல்லாம இருக்கிறீங்க? முதல்ல வசனத்தை கேளுங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் உண்டாகும். வசனத்தை கேளுங்க, அப்பதான் ஒரு சுகம் உண்டாகும் அப்படின்ற ஒரு போராட்டம் தானே வரும். அந்த இடத்துல யாரா இருந்தாலும் கொஞ்சம் பதறுவாங்க, இல்ல அந்த இடத்துல வந்து யாரா இருந்தாலும் தடுமாறுவாங்க, என்ன இது அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா அந்த இடத்துல அப்படி நடக்கும்போது இயேசு என்ன செய்யறாரு பாருங்களேன். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். திமிர்வாதக்காரனுடைய பாவத்தை மன்னிக்கிறாரு. திமிர்வாதக்காரனுக்கு சுகமாயிருச்சு. இப்போ இந்த சூழ்நிலை கொஞ்சம் யோசிங்க. இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன்ல, இப்ப நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கேன், உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு 4 பேர் வந்து மேல இருந்து கூரையை பிரிச்சுட்டு ஏதாவது ஒண்ணு நடந்துட்டுனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்ல எனக்கு எப்படி இருக்கும்? இந்த சூழ்நிலை தான் அங்க இயேசுக்கு நடந்தது. இப்படிதான் நம்ம வந்து சில நேரத்துல நம்ம ஒரு பிளான் பண்ணி சில விஷயத்த செய்வோம். இப்படிலாம் நடக்கணும், இப்படி செஞ்சனா இந்த காரியம் நடக்கும், இப்படிலாம் செஞ்சனா இந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம ஒரு பிளான் போட்டு ஒரு நாள் ஆரம்பிப்போம். அங்கதான் முதலாவதா பிசாசு நம்ம வாழ்க்கையில கைய வைப்பான். நம்ம அந்த எந்த பிளான் போட்டாலும் அந்த இடத்துல வந்து பிரச்சனையை கொண்டு வருவான், தடையை கொண்டு வருவான், கால தாமதத்தை கொண்டு வருவான். எதுக்காக? நம்மளோட மைண்டை ஆஃப் பண்றதுக்காக, நம்ம மைண்டை சிந்தைய போராடுறதுக்காக, சிந்தையில முதலாவது பிரச்சனையை கொண்டு வருவான். அப்போ இந்த மாதிரி ஒரு தடையை கொண்டு வரும்போது பாருங்க இயேசு எப்படி அதை ஹேண்டில் பண்ணாரு. இந்த மாதிரி ஒரு காரியம் வரும்போது சரி எப்படினாலும் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு ஆண்டவர் வந்து என்ன பண்ண பாரு, வந்து பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் இயேசு கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் சுகம் கொடுத்திருப்பாரு. ஆனா அங்கேயும் அவருக்கு சுகம் கொடுத்து அந்த காரியத்தை, திமிர்வாதக்காரனுடைய காரியத்தை எல்லாத்தையும் நார்மலா மாத்திட்டாரு. சரி, அடுத்தது பாருங்களேன். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயத்தில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். இப்போ அடுத்த பிரச்சனை வருது. சரி, இயேசு வந்தாரு, அற்புதம் செஞ்சிட்டாரு அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். இயேசு பரவாயில்ல, அற்புதம் செஞ்சிட்டாரு, என்ன இப்படிலாம் நடக்குது, இப்படி வந்து தாகத்தோட வந்திருக்கிறாங்க, அற்புதம் செஞ்சிட்டாரு அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா இந்த இடத்துல வந்து அவங்க அப்படி சொல்லல, இயேசுவை குறை பேசினாங்க. அந்த சூழ்நிலையும் இயேசு அதை எப்படி ஹேண்டில் பண்ணாரு? அந்த இடத்துல இயேசு அதையும் கண்டுக்காம விட்டு இயேசு அதை ஹேண்டில் பண்ணாரு. இப்போ என்ன தேவை? பிரசங்கம் பண்ணணும், மக்களுக்குள்ள வசனம் போகணும், மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும், மக்களுக்கு வந்து சுகம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சதுனால அந்த காரியத்தை அமைதியா விட்டுட்டு அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாரு. இப்படிதான் நம்ம ஒரு காரியத்தை பிளான் பண்ணி, இன்னைக்கு கூட நீங்க நிறைய கஷ்டத்தை யோசிச்சிருப்பீங்க, நீங்க ஜெபம் பண்ணிருப்பீங்க, ஆண்டவரே இந்த இடத்துக்கு நான் போறேன், இந்த இடத்த நான் பிளான் பண்ணியிருக்கேன், இந்த காரியத்துல வந்து எனக்கு வாய்க்க பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பீங்க. திடீர்னு ஏதாவது லேட் ஆகும், திடீர்னு ஏதாவது ஒரு தடை வரும், திடீர்னு ஏதாவது ஒரு காலத்தை நான் நல்லா தானே ஜெபிச்சேன், ஏன் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சில நேரத்துல நம்ம யோசிச்சு அந்த இடத்துல ரொம்ப ஃபெட்டப் ஆகி அந்த இடத்துல நம்ம பாதி நேரம் வந்து நம்ம வந்து போராட்டத்துல அப்படியே மூழ்கி போயிடுவோம். ஏன்னு அந்த நாளே நமக்கு வேஸ்டா போயிடும். அதனால முதலாவதா நமக்கு இயேசு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு தடை எப்படி பிசாசு கொண்டு வருவானா நம்ம சிந்தையின் மூலமா தான். ஒரு தடவை நான் வேலைக்கு போறதுக்கு பஸ்ல போவேன். முதல்ல வேலைக்கு பஸ்ல போயிட்டு இருக்கும்போது T51 ஒரு பஸ் உண்டு. அது வந்து இப்போ 95, 97 மாத்திட்டாங்க. சென்னையில நம்பர் வச்சுதான் நம்ம எல்லாம் ஏறுவோம், பப்ளிக் பஸ். ஸோ அந்த பஸ்ல நான் ஏறி போயிட்டேன்.
காலையில நிறைய டிராஃபிக் இருக்கும். நான் எப்பவுமே காலையில ஆண்டவரே நான் வந்து போறேன், எனக்கு மனுஷர் கண்கள்ல தயவு உண்டாக்கிட்டாங்க, என்னை சீக்கிரமா கொண்டு போய் சேருங்க அப்படின்லாம் ஜெபிச்சுட்டு போவேன். நான் பஸ் ஏறிட்டேன். ஏறி கொஞ்ச நேரத்துல போனோடனே காலையில வந்து ரொம்ப டிராஃபிக் இருக்கும். சென்னையில காலையில பஸ் எல்லாம் ரொம்ப கூட்டமா இருக்கும். என் ஸ்டாப் வருது, நான் எந்திரிக்கிறேன். நான் எந்திரிச்சு வந்து கதவு கிட்ட போறதுக்குள்ள சரியான கூட்டம். நான் கதவு கிட்ட போறதுக்குள்ள அந்த ஸ்டாப்ல நின்று அடுத்த ஸ்டாப்பை நோக்கி பஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. கடைசியில என் ஸ்டாப்பை விட்டுட்டு நான் அடுத்த ஸ்டாப்ல தான் இறங்கினேன். இறங்கினோடனே எனக்கு சரியான கோவம். நான் காலையில ஜெபிச்சுட்டு தானே வந்தேன், ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படி பண்ணீங்க? இங்க இருந்து நான் வந்து என்னோட இடத்துக்கு நான் நடந்துல போனோம், எவ்வளவு தூரம் நான் நடக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து ஜெபிச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட பேசிட்டே போறேன். ஒரு மாதிரி சண்டை போட்டே போறேன். நான் ஜெபிச்சுட்டு வந்தேன். ஏன் எனக்கு அன்னைக்கு நாள் ஃபுல்லா எனக்கு வந்து இப்படியே போராட்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு அந்த வழியா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் வந்து நினைவுபடுத்தினாரு. எனக்கு வந்து கொஞ்ச நேரம் தள்ளி தான் இறக்குனாங்க. நடுவுல வந்து செக்கிங் வந்து நீங்க ஏன் இறங்கல அப்படின்னா நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன்? கூட்டம் அதனால இறங்க முடியலன்னு நான் சொல்லியிருப்பேனா? இல்ல. ஆனாலும் எனக்கு ஆண்டவர் வந்து நன்மை தான் செஞ்சாரு. எனக்கு காலதாமதமா நான் லேட்டா வந்து நான் ஒன்னும் ஆபீஸ்க்கு போல. என்ன நான் இறங்க வேண்டிய ஸ்டாப்பை விட்டு தனியா நான் தள்ளி போய் கொஞ்ச தூரம் நடக்க வேண்டியதா இருந்ததே தவிர ஆண்டவர் எனக்கு வேற எந்த குறையுமே அந்த இடத்துல வைக்கல. அப்பதான் எனக்கு தோணுச்சு, நம்ம ஒரு நாள் நம்ம ஜெபிச்சுட்டு பிளான் பண்ணி போனாலும் பிசாசு சில நேரத்துல நம்மளுடைய சிந்தையை, நம்ம சமாதானத்தை, நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக நிறைய காரியத்தை நம்ம கொண்டு வருவான். அப்ப அந்த இடத்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்? பரவாயில்ல, என்ன ஆண்டவர் எனக்கு ஒன்னும் குறைய வைக்கலையே, நான் என்ன நடக்கதான் வச்சிருக்கிறேன், எக்ஸ்ட்ரா நடந்துட்டேன் அவ்வளவுதான், கொஞ்ச நேரம் நடக்க வேண்டியது அவ்வளவுதான், ரொம்ப தூரமும் என்ன நடக்க வைக்கல, டைமுக்கு என்ன கொண்டு போய் சேர்த்துட்டாரு, யாரும் என்ன திட்டல. காலையில கண்டக்டர் கிட்ட வந்து திட்டு வாங்குறது வந்து பெரிய விஷயம், உங்களுக்கு தெரியுமா? காலையிலேயே வந்து அவர் ரொம்ப கோவத்துல இருப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா பயங்கரமா திட்டுவாங்க. அந்த மாதிரி என்ன திட்டு வாங்க வைக்கல. ஆண்டவர் என்ன பத்திரமா தான் கொண்டு போய் சேர்த்தாரு. எந்த குறைவுமே இல்லாம தான் நான் வந்து ஆபீஸ்க்கு போய் சேர்ந்தேன். அப்பதான் நான் நினைச்சேன், கரெக்ட், ஆண்டவர் என்ன பாதுகாப்பா கொண்டு போய் சேர்ந்துட்டாரு. ஏன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. ஆஃபீஸ்க்கு சுகமா போய் சேர்ந்துட்டேன், டைமுக்கு போய் சேர்ந்துட்டேன், மனுஷர் கண்கள் எனக்கு தயவு கிடைச்சிச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சின்ன தடங்கள் பிசாசு கொண்டு வருவான் நம்ம சிந்தையை கெடுக்கிறதுக்கு, அந்த நாள் ஃபுல்லா நம்முடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுக்கிறதுக்கு. அதனால சின்ன சின்ன போராட்டம் நம்ம வாழ்க்கையில வரும். ஆனா ஏசு நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எதையுமே நம்ம மைண்டுக்கு எடுத்துக்காம இருந்தா, இயேசுவை போல நம்ம வாழும்போது அந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும், நம்ம வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கும். சுய புத்தியின் மேல சாயாம எல்லாத்துலயுமே கர்த்தரை நினைத்து கொள்ளுங்க. அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நம்ம இப்ப கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போறோம். நீங்க முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. நம்ம வந்து இப்போ கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாளுக்கான கிருபைகள் நமக்கு வேணும். ஆண்டவருக்கு இயேசுவே எனக்கு சொல்லுங்க, இயேசுவே இந்த நாள்ல எனக்கு கிருபைகள் கொடுங்க, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள்ல அப்பா எனக்கு வந்து என்னுடைய சிந்தையில உங்களுடைய கரம் இருக்கட்டும். பொல்லாத பிசாசு என் சிந்தையை எப்பவுமே தொடாதபடிக்கு நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. நீங்க எந்த காரணத்து கொண்டு ஆண்டவரே பிசாசு எங்களை போராடாதபடிக்கு, சிந்தையில போராடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்க கேளுங்க, கேட்கும் போது ஏசப்பா உதவி செய்வார். தகப்பனே, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருங்க ஆண்டவரே. அப்பா, நாங்க வெளியே போகிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க, இந்த நாள் முழுவதும் எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கிறாங்கப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தையிலையும் உடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். பொல்லாத பிசாசு இந்த சிந்தையை தொடாதபடிக்கு நீங்க வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் பிசாசு கொண்டு வருகிற தந்திரங்களுக்கு அவங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. அதை மேற்கொள்றதற்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்கறதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமா ஆண்டவரே, எங்க தேசத்தை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம், எங்க குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம், நாங்க இருக்கிற இடத்தை, நாங்க இருக்கிற பகுதியை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த இடத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். அந்த இடத்துல இயேசு அறியாத ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்றதற்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் நிமித்தம் நாங்க இருக்கிற பகுதி முழுவதும் ஆண்டவரை நாங்க சாட்சியா இருக்க நீங்க உதவி செய்யுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமா ஆண்டவரை இருக்கிற பகுதியில சாட்சி உண்டாகட்டும். சாட்சி மூலமா இந்த பிள்ளைகள் மூலமா அவங்க உங்களை தெரிந்து கொள்ளணும்ப்பா. இயேசு யாருன்னு தெரிந்து கொள்றதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. உங்க எல்லாரையும் உடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். பொல்லாத பிசாசு உங்களை தொடாதபடிக்கு நீங்க வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினாலே, ஆமேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எந்த போராட்டத்தை வந்தாலும் சரி, உங்களுடைய சிந்தையை காத்து கொள்ளுங்க. இயேசு உங்களோட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம்.
This program is sponsored by Sister Deepa Lakshmi and family, KGF. Happy birthday, Sister Arshita and Sister Varshini. சங்கீதம் 37:5 படி கர்த்தரே உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். Brother Praveen and family, Bangalore. 1 சாமுவேல் 12:16 படி கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நெஞ்சு பாருங்கள். Brother Irudaya Raja and family, Thuthukudi. செப்பனியா 3:20 படி கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராக. Sister Maria Sagaya Rani and family, Kovilpatti. உபாகமம் 28:11 படி உங்களுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கர்த்தர் கட்டளையிடுவாராக. Brother Babu Bellingiri and family, Chennai. ரோமர் 15:33 படி சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. Mr. Ratnaraj and Mrs. Celine Ratnaraj, Coimbatore. 2 ராஜாக்கள் 3:17 படி நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Sister Joyce Sundarraj and family, Vellore. நீதிமொழிகள் 28:20 படி உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வசனத்திற்கேற்ற விதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Brother Jnanaraj Ayyathurai and family, Mumbai. எரேமியா 33:6 படி கர்த்தர் உங்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவாராக. Sister Rajeshwari and family, Pazhaiyangottai. யாத்ராகமம் 14:13 படி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். Kanmalai Ironworks, Nagapattinam. ஆதியாகமம் 21:22 படி நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களோடே கூட இருக்கிறார். Sister Beena and family, Kanyakumari. என்னாகமம் 23:23 படி யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 994222466611. இமெயில் முகவரி partners@jesusfilms.org. God bless you.